ஸோ, ஹலோ எவ்ரிபடி. வெல்கம் டு மதுரை எஸ்எஸ்சி ஆஃபீசர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ, இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு இந்த கான்செப்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ, இப்போ டெம்பிள்ஸ் அண்ட் மானுமெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாரி நம்ம இப்போ இந்த சாப்டரே கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ, இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ, இதில் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இந்த கொஷின்ஸ் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டியது எப்படின்னு நம்ம பார்த்தா, இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சிருப்போம். பிரிக்ஸ் அண்டு சார்க் இது 2மே நம்ம ரொம்ப பேசிக்கா படிச்சிருப்போம். ஸோ இது எப்பயுமே ஒரு கன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குன்றதுனால, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 கன்டென்ட்ட வச்சு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்றப்பவும், அது ரிலேட்டடா இருக்கிற கன்டென்ட்டை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பிரிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ பிரிக்ஸ்ன்றது என்னன்னா, ஒவ்வொரு அந்த நேஷன் கண்ட்ரியோடைய ஃபுல் ஃபார்ம் தான் அந்த அந்த இதில வரும். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்க 4 பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதனால லாஸ்ட்டா எஸ் வந்துச்சு. பிரிக்குன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிக்ஸ் அப்படின்னு மாறுச்சு. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 5 லீடிங் கம்பெனிஸ்ன்ற கண்ட்ரீஸ். ஸோ இந்த 5 லீடிங் அ எமர்ஜென்சிஸ் ஆர் அ எமர்ஜிங் கண்ட்ரீஸ் வந்து எக்கனாமிக்கல் ரிலேட்டடா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, நம்ம அடுத்தடுத்து நம்ம கண்ட்ரிய வந்து கொண்டுட்டு போணும், மேல் நோக்கி கொண்டுட்டு போணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அசோசியேஷன் தான் இந்த பிரிக்ஸு. ஸோ இந்த பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அ அ நான் சொன்ன மாரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2010ல கடைசியா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் பிரிக் சமிட் வந்து எப்போ நடந்துச்சு அப்டின்னா வந்து 16 ஜூன் 2009ல நடந்துச்சு. எங்கன்னா எக்கன்தெர்பர்க் அது எங்க இருக்குன்னா ரஷ்யால இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் அசோசியேஷன் வந்து எங்க இருக்கு அப்டின்னா வந்து சைனால இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிரிக்ஸ் பத்தின ஒரு பேசிக். ஸோ சார்க் வந்து இப்போ ஓகே நம்ம நெறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட சார்க் பத்தி ரிலேட்டடா பார்க்கலாம். ஓகே. ஸோ நேம் த லொகேஷன் ஆஃப் த நேஷன் இன்ஸ்டிடியூட் ரீஹாபிலேஷன் ட்ரெய்னிங் சென்டர் ட்ரெய்னிங் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? என்ஐஆர், டிஏஆர். ஸோ இது எங்க இருக்கு அப்டின்னா வந்து இதோடைய லொகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கட்டக் அண்ட் ஒடிஷா இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலேஷன் ட்ரெய்னிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு அப்டின்னா வந்து லொகேஷன் வந்து கட்டக் அண்ட் ஒடிஷா. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இஸ் நாட் த மெம்பர் ஆஃப் குவாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குவாடோட மெம்பர் யாரு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைனா வந்து கிடையாது அப்படின்றது ஆன்சர். ஓகே. இப்போ இந்த குவாட் பத்தி பார்க்கலாம். ஸோ குவாடோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து த இண்டோ பசிபிக் குவாட்ரிலேட்ரல் டயலாக் இல்லைன்னா குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்றது தான் குவாடோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதில் மோஸ்ட்லி எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அப்புறம் யுஎஸ்ஏ இவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது டயலாக் அப்படின்றது நம்ம எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு அமைப்பை தான் மீன் பண்ணுறாங்க. டயலாக்ன்ற வேர்டு வரும். ஸோ அது வந்து ஒரு அமைப்பை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டரால தான் இனிஷியேட் பண்ணப்படுது. இந்த மாதிரி நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. எப்போனா 2007ல். ஸோ அதுக்கப்புறம் ஆ இதுக்கப்புறம் வந்து இத பத்தின ஒரு அஃபிஷியல் டாக் அதெல்லாம் வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ தி ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டாக் அண்டர் த குவாட் டூக் பிளேஸ் இன் மணிலா விச் இஸ் இன் பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? ஸோ 2007ல இனிஷியேட் பண்ணப்பட்டு இத பத்தின ஒரு ஃபர்ஸ்ட் டாக் வந்து 2017ல தான் பேசியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இண்டோ பசிபிக் குவாட்ரிலேட்ரல் டயலாக் ஆர் குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இதில எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்குன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யுனைட்டட் ஸ்டேட்ஸ். நீங்க இப்போ அப்படியே வேர்ல்டு மேப்ப சப்போஸ் நம்ம இமேஜின் பண்ணோம்னா, ஆஸ்திரேலியா விட்டு ஜப்பான் இருக்கு. அப்படியே இந்தியா. இந்த 3 பேர் இங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? யுஎஸ்ஏ. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு அமைப்புல இருக்காங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் இவங்க 3 பேருமே குவாட்ல இருக்காங்க. இல்லாதவங்க யாரு? சைனா மட்டும் தான். ஓகே. ஸோ அடுத்து வேர் இஸ் பிம்ஸ்டெக் செக்ரட்டரியேட் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்ரட்டரியேட் அப்படின்றது நெறைய இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ தான் மீன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத நம்மட்ட கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிம்ஸ்டெக் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ தட்கா, பங்களாதேஷ் தான் ஆன்ஸரா குடுத்துருக்காங்க. செக்ரட்டரியேட் வந்து அங்க இருக்குது அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிம்ஸ்டெக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, தி பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் த மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்பரேஷன். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் எம்ஐஎஸ்
ஸோ அடுத்து டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இதுதான் இந்த பிம்ஸ்டெக். ஸோ இந்த 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 ஃபுல் ஃபார்ம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே பே ஆஃப் பெங்கால் ரிலேட்டடாக ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பிம்ஸ்டெக்குடைய இது கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த பிம்ஸ்டெக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ பேங்காக் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு 4 கண்ட்ரீஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. இவங்க 4 பேர் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க இந்த பிம்ஸ்டெக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியான்மர், நேபாள், பூட்டான் இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ் தான் இதில் வந்து மோஸ்ட்லி வர்றாங்க. ஸோ அப்போ வந்து மொத்தம் 7 நேஷன்ஸ் வந்து இருக்குது இந்த பிம்ஸ்டெக்கில். ஓகேங்களா? ஸோ இதோட செக்ரட்டரியேட் அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தட்கா பங்களாதேஷில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த 7 நேஷன் இன்வால்வ் ஆன ஒரு ஆர்கனைசேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, விச் இஸ் த 22% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலாகவும் ஒரு எக்கனாமிக் கொலாபரேஷன் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 7 நேஷனுக்குள்ளே ஒரு டெக்னிக்கலாவோ இல்லை ஒரு எக்கனாமிக்கலாவோ ஏதாவது ஒரு கொலாபரேஷன் பண்ணுறது, இல்லை அந்த ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை எக்கனாமிக்கலாக டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மோஸ்ட்லி. ஆனால் இது வந்து எக்கனாமிக் இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்கிறதுனால இப்போ அந்த பே ஆஃப் பெங்கால் ரிலேட்டடான ஒரு அமைப்பான்னு கேட்டால் கிடையாது. அந்த நேம் தான் பே ஆஃப் பெங்கால்னு வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி அந்த பே ஆஃப் பெங்கால் சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ், நியர்லி இருக்கிற கண்ட்ரிஸ் அவங்களோட டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த டிஇ அப்படின்றது என்னது? டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்றது தான். ஸோ பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல்னால் என்ன அர்த்தம்? டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் தாண்டியும் இவங்க நிறையா செக்டார்ஸில் கொலாபரேட் பண்ணுறதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது தாண்டி மொத்தம் இப்போ இந்த 2 செக்டார் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் செக்டார் தாண்டியும் இன்னொரு 14 செக்டார்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேடு, டெக்னாலஜி, எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், டூரிசம், பப்ளிக் ஹெல்த், இந்த மாதிரி எல்லா ஒரு என்ன சொல்கிறது ப்ரைமரியாக இருக்கிற ஒரு 14 செக்டார்ஸுமே இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது? தட்கா பங்களாதேஷ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 கண்ட்ரி எந்த கண்ட்ரி வந்தாங்க? பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா அண்டு தாய்லாந்து. அதுக்கப்புறம் தான் மியான்மர், நேபாள், பூட்டான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1997. ஓகே. இதெல்லாம் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே. ஸோ அடுத்து விச் 4 கண்ட்ரீஸ் டு மேக் அப் குவாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குவாட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா அண்டு யுஎஸ்ஏ இவங்க தான் வந்து யார் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 கண்ட்ரீஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க குவாடில். நம்மளும் அது மட்டும் தான் பார்த்தோம். விச் ஒன் ஆஃப் த 4 கண்ட்ரீஸ். ஸோ 4 கண்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் அதில் வேறு கண்ட்ரீஸ் இல்லையான்னு கேட்டால் வேறு கண்ட்ரீஸ் கிடையாது. வெறும் 4 கண்ட்ரீஸ் இருக்குது. அதனால தான் குவாட் அப்படின்னு நேம் இருக்குது. குவாட்ரிலேட்ரல் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அகெயின் இந்த கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்தது தான். பிம்ஸ்டெக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஸோ நமக்கு தெரியும், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகே. விச் 2 பிரிக் நேஷன்ஸ் ஆர் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பற்றி அதுக்கு நமக்கு பிரிக்ஸ் தெரியும். நம்ம பிரிக்ஸ் பார்த்தோம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கான்னு பார்த்தோம். ஸோ இந்த பிரிக்ஸில் இருக்கிற 2 பேர் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனண்ட்டாக இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யூஎன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அது என்னது? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ 1945 ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெம்பர்ஸாக ஒரு 190 மேலே இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்குது. எக்ஸாக்டாக 193 கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த யுஎன்ஓன்றது ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் தான். பட் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிளைகள் இருக்குது. ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் அசம்பிளிக்கு அப்புறம் செக்யூரிட்டி கவுன்சில், அடுத்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், அடுத்து த ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு மொத்தம் வந்து ஒரு 5 கிளைகள் இருக்குது இந்த யூஎன்ஓக்கு கீழே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி கவுன்சில் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஜென்ரலாக அதுவுமே இந்த 5 அமைப்புகளுமே வந்து யூஎன்ஓ உருவாக்கின உடனே உருவாக்கியிருக்காங்க. இதில் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வேர்ல்டு வார் 2 எப்போ முடிஞ்சதுன்னா 1945 முடிஞ்சது. முடிஞ்சோடனே யூஎன்ஓ ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவே இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 24 அக்டோபர் 1945. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இங்கே இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து
மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 15 பேர் இருக்காங்க. ஸோ அதில் 5 பேர் ஃபஸ்ட்டு யார் யார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் யார் யார் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், ரஷ்யன் ஃபெடரேஷன் அண்ட் சைனா. இவங்க எல்லாருமே வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இதே வந்து மிச்சம் இருக்கிற 5 மொதல் இருக்கிற அந்த 5 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இதே ரிமைனிங் இருக்கிற 10 மெம்பர்ஸ் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கும் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, பெர்மனன்ட்னா அவங்க அவங்க எப்போவுமே இருப்பாங்க. நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ இவங்க இதில வந்து இந்தியாவுமே வந்து என்னவா இருக்கு அப்டின்னா வந்து பெர்மனன்ட் மெம்பரா ஆகியிருக்கு. ஸோ, இப்போ வந்து அப்போ நம்ம இங்க குடுத்துருக்கிற இப்போ யுஎன்ஓன்னா என்னன்னு பார்த்தோம். யுஎன்ஓ செக்யூரிட்டி கவுன்சில் பத்தி பார்த்தோம். பிரிக்ஸ் நேஷன் பத்தி பார்த்தோம். ஸோ, அப்ப யார் யார் பெர்மனன்ட் அப்டின்னு பார்க்குறப்போ இந்தியா கிடையாது. இந்தியா கிடையாது. ஸோ, அப்ப சைனா அண்ட் ரஷ்யா. சைனா அண்ட் ரஷ்யா மட்டும் தான் வந்து செக்யூரிட்டி கவுன்சில். இந்தியா வந்து இன்னும் ஜாயின் பண்ணல. ஸோ அப்போ வந்து சைனா அண்ட் ரஷ்யா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ, அப்போ அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்துருவோம். யுஎஸ்ஏ, யுகே, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ். அந்த இப்போ ரஷ்யா, சைனான்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாரி யுஎஸ், யுகேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் யாரு? ஃப்ரான்ஸு. ஸோ, இவங்க 5 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸு. மிச்சம் இருக்கிற 10 மெம்பர்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ, அந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல மொத்தம் இருக்கிறது எத்தனை பேர்னா 15 மெம்பர்ஸ். ஸோ, யுஎன்ஓல மொத்தம் 5 அமைப்பு இருக்குன்னு பார்த்தோம். அந்த 5 அமைப்புல ஒரு அமைப்பு தான் செக்யூரிட்டி கவுன்சில். அதுவுமே 1945 அக்டோபர் 24 வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ, இது உங்களுடைய ரெசல்யூஷன் ஜெனரலா செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா வந்து பீஸ் வேர்ல்டு ஃபுல்லா வந்து பீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்களோட ரெசல்யூஷனா எப்பவுமே எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ, அடுத்து விச் குவாட் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரசி இன் த வேர்ல்ட்? ஸோ, நமக்கு தெரியும் இந்தியா தான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குவாட் கண்ட்ரீஸ்லாம் யார் யாருன்னு. ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் யுஎஸ்ஏ. இதை ஸோ லார்ஜஸ்ட் டெமோக்ரசி இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னா இந்தியா தான். ஓகே. ஸோ விச் பிரிக்ஸ் கண்ட்ரி இஸ் லார்ஜஸ்ட் பை லேண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலாகவே இப்போ நமக்கு வந்து ரஷ்யா ஒரு பெரிய கண்ட்ரி பை லேண்டுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ரிமைனிங் இருக்கிறவங்களோட பார்க்குறோம். ஸோ சைனா, இந்தியாவை விட ரஷ்யா பெருசுன்னு தெரியும். பிரேசிலை விடையும் ரஷ்யா பெருசு. ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரியில் லார்ஜஸ்ட் கண்ட்ரி பை லேண்டுன்றது யார் அப்படின்னா வந்து ரஷ்யா. ஸோ 5 கண்ட்ரிஸ் தட் ஃபார்ம்ஸ் அ பிரிக்ஸ் அலையன்ஸ். ஸோ பிரிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்மளுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதை பற்றின ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஸோ யார் யார் அப்படின்னா பிஆர்ஐசிஎஸ் அப்படின்றத அந்த ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதே ஃபார்மேட்டில் அடுத்த ஆப்ஷனும் இருக்குது. பட் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பிரிக்ஸ் வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2010ல் தான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பிரிக்கோட ஃபர்ஸ்ட் சமிட் வந்து எப்போ நடந்துச்சு? அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்களோட மெம்பராக இல்லை. அது எப்போ நடந்துச்சுன்னா ரஷ்யாவில் நடந்துச்சு. எப்போனா 2009ல் நடந்தது ஃபர்ஸ்ட் சமிட்டு. ஸோ ரஷ்யாவில் எக்கான்ஸ்டன்பர்க் அப்படின்ற இடத்துல நடந்தது. ஸோ பிரிக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஷாங்காய், சைனா. ஓகே. ஸோ அடுத்த கொஷின். ஸோ விச் கண்ட்ரிஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் பிம்ஸ்டெக்? ஸோ பிம்ஸ்டெக் பற்றி நம்ம பார்த்தோம். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஆஃப் த மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மெம்பர் ஜாயின் பண்ணி இப்போ கரண்ட்டாக 7 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த முதல் 4 மெம்பர்ஸ் யார்? பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க யார்? மியான்மர், நேபாள் அண்ட் பூட்டான். ஸோ இது எல்லாமே இருக்கிற ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி. ஸோ பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. ஓகே. ஸோ இது விச் ஆர் த கண்ட்ரீஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் பிம்ஸ்டெக்கு இது ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து குவாட் பற்றின ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. தட் மேட் த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ப்ராஜெக்ட் கனெக்டிங் வித் த மேஜர் சிட்டிஸ் ஆஃப் த இந்தியா ஃபீஸிபிள். ஸோ அது வந்து எந்த ஆர்கனைசேஷனோட அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக பண்ணுறதுக்கு எந்த ஆர்கனைசேஷனோட இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ப்ராஜெக்ட் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா வந்து இந்தியன் ரயில்வேஸோட. ஸோ இந்தியன் ரயில்வேஸோட ஒரு கொலாபரேஷனோட இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ப்ராஜெக்ட் கனெக்டிங் மேஜர் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அது நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் இஸ் நேஷனல் ஹைவேஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் த ஆன்சர். இந்தியன் ரயில்வேஸ் இல்லை, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ 1 செகண்ட். எஸ், இந்தியன் ரயில்வேஸ் கிடையாது. இது வந்து நம்ம நேஷனல் ஹைவேஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ப்ராஜெக்டோட வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ
அடுத்த கொஷின். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் இண்டெக்ஸஸ் வித் their ரெஸ்பெக்டிவ் பப்ளிஷிங் ஆர்கனைசேஷன் அப்படின்றது நமக்கு அடுத்த கொஷின். ஸோ குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது 4மே வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த இந்த இண்டெக்ஸ் வேல்யூலாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ கன்சர்ன் வேர்ல்டு வைட் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் யுஎன்டிபி அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் விப்போ அப்படின்றவங்க வந்து நம்மளுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து இங்கே மாறி இருக்குது. ஓகே, ஓகே, இந்த கொஷின் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ விச் சிட்டி ஹோஸ்டட் த மீட்டிங் ஆஃப் த பிரிக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆன் June 4th 2018. ஸோ June 4th 2018 அப்போ எந்த சிட்டி வந்து இந்த மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணிச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பிரிட்டோரியா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிரிட்டோரியா அப்படின்ற அந்த சிட்டி வந்து 4th of June 2018 வந்து இந்த மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் பேர் என்ன? த பிரிக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். ஓகே. So the National Institute of Sports was renamed as Netaji Subhash National Institute of Sports. ஸோ இது வந்து எப்போ அப்படின்றத ரீநேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ ரீநேம் பண்ணப்பட்டிருக்குன்னா 23rd January 1973. ஸோ இதெல்லாம் நமக்கு அப்படியே ரா டேட்டா தான். ஸோ இன் விச் இயர் த அமெச்சூர் அத்லெட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா AAFI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 வந்து நம்மளுக்கு வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த AAFI பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து ஸோ அமெச்சூர் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ 1946 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரைமரி கவர்னிங் பாடி. ஸோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 2008 வந்து அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா AFI அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அமெச்சூர் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்றது அடுத்து அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி மாறிச்சு. ஓகேவா? ஸோ இவங்க ஜென்ரலாக வந்து இவங்களோட ரோல் என்னவாக இருக்குன்னா அத்லெட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, அவங்கள வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஜென்ரலாக என்னென்னா நேஷனல் டீம் யாருன்னு செலக்ட் பண்ணுறது, நிறையா அத்லெட்ஸுக்கு நிறையா ஆர்கனைசேஷன் ஸ்மால் ஆர்கனைசேஷன் உருவாக்கி அவங்களோட இது பண்ணுறது, அதே மாதிரி நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துறது, இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸு, ஏஷியன் அத்லெட்டிக் அசோசியேஷன், இந்த மாதிரி இந்தியன் ஒலிம்பிக்ஸு இவங்க எல்லார் கூடயுமே என்ன இருப்பாங்கன்னா அஃபிலியேட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ இவங்களும் ஒரு அத்தாரிட்டியாக நிறையா சாம்பியன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1946, 2008 வந்து AFI அப்படின்னு மாறிச்சு. ஸோ AFIனா அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ வந்து அந்த நேம் மாறிச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஜென்ரலாக அவங்களோட ரோல் என்னென்னு பார்த்தோம், யார் யார் கூட அஃபிலியேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம். இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அது எப்போ வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பேசிக் கொஷின் தான். 1927 வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்து இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இதுவுமே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக் கொஷின், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இதான் வந்து இஸ்ரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபுல் ஃபார்ம். ஸோ அடுத்து நம்மகிட்ட கேட்டிருக்கிறது IABF. ஸோ IABF ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கரெக்ட் பாயிண்ட்ஸு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம IABF பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ IABFோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இந்தியன் அமெச்சூர் பாக்ஸிங் ஃபெடரேஷன். ஸோ இது ஒரு பாக்ஸிங் ஃபெடரேஷன். ஸோ இது வந்து 1949 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா இந்தியாவோட பாக்ஸிங் அஸ் வெல் அஸ் ஓரளவுக்கு ஓவரால் பாக்ஸிங் ஃபோரம் வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்னும் வேறு என்னென்ன இருக்குது, வேறு எந்தெந்த ஆர்கனைசேஷனோட இவங்க வந்து அஃபிலியேட் ஆகியிருக்காங்க அப்படின்னா இன்டர்மீடியட் இன் அப்ளைட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு அண்ட் ஆல்சோ இண்டோ ஏஷியா பிஸ்னஸ் ஃபோரம், இது ரெண்டுலேயுமே வந்து இவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா அஃபிலியேட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட பேசிக் நியூஸ். ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா மெஜஸ்டிக் ஹோட்டல், பாம்பே. ஸோ அந்த பாம்பேலேருந்து தான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு அடுத்தடுத்து இதோட டெவலப்மெண்ட் வந்து இருந்தது. ஸோ 1949 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் இந்தியாவில் இருக்கிற அந்த பாக்ஸிங் அத்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து
அவங்க வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ இனாகுரல் மீட்டிங் அட் சிசிஐ கவர்னர்ஸ் பேவிலியன், திஸ் இஸ் ஆல்சோ அ ரைட் ஆன்சர். ஸோ இப்போது இந்த ஐஏபிஎஃப் உடைய ஹிஸ்ட்ரியில் இந்த 3 பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ ஐஏபிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இந்தியன் அமெச்சூர் பாக்ஸிங் ஃபெடரேஷன். ஸோ இன் விச் இயர் நாடா வாஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாடா வாஸ் ஃபார்ம்டு இன் 2005. ஸோ இதான் ஆன்சர். ஸோ நாடா அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதோட ஸ்டோரி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இது நாடா அப்படின்றது வந்து என்ன நமக்கு வந்து அப்படின்னா வந்து நேஷ்னல் ஆன்டி டோபிங் ஏஜென்சி, நாடா. ஸோ நேஷ்னல் ஆன்டி டோபிங் ஏஜென்சி. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ 2005 இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ வந்து என்னென்னா டோப் ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது முழுக்க முழுக்க கொண்டு வந்தாங்க. ஸோ முதல் டோப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸுக்கெலாம் வந்து ஏதாவது மருந்துகள் அந்த மாதிரிலாம் ட்ரக்ஸ் ஏதாவது கொடுத்து அவங்கள இன்னும் பவர்ஃபுல்லாக ஆக்குறது, அந்த குறிப்பிட்ட ஸ்போர்ட்டில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து டோப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டோப்பிங் வந்து தடுக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஏஜென்சி தான் நாடா. ஸோ நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு வைடாக வந்து இந்த ஏஜென்சி இருந்துச்சு. இந்த வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வாடா அப்படின்றது இருந்தது. ஸோ இது வந்து இது யார் இனிஷியேட் பண்ணான்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. ஸோ அவங்க தான் இனிஷியேட் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க. எப்போனா 1999, 2000க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1999 கொண்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ட்ரக்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடாது ஸ்போர்ட்ஸில் அப்படின்றதுக்காகவே முழுக்க முழுக்க கொண்டு வந்தது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மான்ட்ரியல், கனடாவில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டில் 1999, அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் 2005 கொண்டு வந்தாங்க. ஸோ 2005 நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்ததோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மான்ட்ரியல், கனடாவில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரக்ஸ் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்த கொஸ்டின், as of 31st of July 2025, which one of the following country is not the member of the Association of Southeast Nations அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் நேஷனோட யார் அசோசியேஷன் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இஸ் த ஆன்சர். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸோட வந்து அசோசியேஷனில் இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். ஸோ த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படின்னா வந்து 8 ஆகஸ்ட் 1967 பேங்காக்ல எஸ்டாப்ளிஷ் ஆனது. பேங்காக், தாய்லாந்து. ஸோ அதுக்கு நம்ம பார்த்தோம்ல அந்த பேங்காக் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் வந்த மாதிரி இதுவும் வந்தது. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இதில் யார் யார் இருந்தாங்கன்னா மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து வந்து இருந்தாங்க. ஓகேவா? ஸோ மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து அண்டு பிலிப்பைன்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ இல்லாத கண்ட்ரி யார் அப்படின்னா வந்து பாகிஸ்தான் தான் இல்லாத கண்ட்ரி. ஓகே. ஷாங்காய் கோஆப்ரேஷன். ஸோ as of 31st of July 2025, which one of the following is the official language of the Shanghai Cooperation அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் வந்து என்னது அப்படின்னா வந்து நமக்கு வந்து சைனீஸ் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஷாங்காய் கோஆப்ரேஷன் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் வந்து ஜூலை 2025க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அதோட அஃபிஷியல் லாங்குவேஜாக சைனீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் SCO அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு யுரேஷியன் இன்டர் கவர்மெண்டல் ஒரு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 2001 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, ஜூன் 15 அப்போ. ஸோ இதில் யார் யார் இருந்தா அப்படின்னா வந்து ஷாங்காய், சைனா அண்ட் ஆல்சோ ரஷ்யா, கஜகஸ்தான், தஜிகிஸ்தான் அண்டு உஸ்பெகிஸ்தான், இவங்க எல்லாருமே வந்து இதில் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஜென்ரலாக வந்து அவங்களோட செக்யூரிட்டி, அந்த ரீஜனோட செக்யூரிட்டி, ரீஜனல் செக்யூரிட்டி, இல்லை திடீர்னு யாரும் டெரரிஸ்ட் வந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ ஒரு எக்கனாமிக்கலாகவும் நம்ம டெவலப் பண்ணுன்ற மாதிரி உருவாக்கப்பட்டது தான். ஸோ 2025 தான், இது 2001 ஸ்டார்ட் பண்ணி 2025 தான் அதுக்கப்புறம் 10 மெம்பர்ஸாக மாறினாங்க. வந்து 5 மெம்பர்ஸாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 10 மெம்பர்ஸாக மாறினாங்க. ஸோ அப்படி மாற்றினப்போ வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் இவங்க எல்லாருமே அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பெய்ஜிங்கில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ராட்ஸ் அப்படின்ற அமைப்போடையும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ராட்ஸ்ன்ற அமைப்போட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ முழுக்க முழுக்க செக்யூரிட்டி அண்ட் ஆன்டி டெரரிசம்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அண்ட் ஆல்சோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காகவும் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே மோரோவர் 1 பில்லியன் பீப்புள் வந்து 1.5 பில்லியன் பீப்புள் வந்து இருக்காங்க. அண்ட் ஆல்சோ
14 டயலாக் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ டயலாக் பார்ட்னர்ஸ்ன்றவங்க டைரக்டான பார்ட்னர்ஸ் கிடையாது. பட் ஆல்சோ அவங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஷாங்காய் 5 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு உதவா இந்த ஆர்கனைசேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது ஃபுல்லாகவே மாறிச்சு ஷாங்காய் கோஆப்ரேஷன்னு. ஸோ ஷாங்காய் 5ன்ற அந்த சின்ன ஆர்கனைசேஷன் 1996ல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது அப்படியே ஷாங்காய் கோஆப்ரேஷன்னு 2001ல் மாறிச்சு. ஓகேவா? ஸோ இது 2025ல் தான் இதோட ஒரு 25th சம்மிட் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போவுமே வந்து அந்த சம்மிட்டில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டி அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்ட்டா எங்க நடந்துச்சுன்னா, தியான்ஜின் சைனால நடந்திருக்கு. இந்த 25th சம்மிட். ஓகே. இதெல்லாம் தான் இதோடைய நம்ம இப்போ பார்த்தது. இந்த ஷாங்காய் கோஆப்பரேஷன் பத்தி. ஸோ ஷாங்காய் கோஆப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம். ஸோ நம்ம பார்த்தோம் 2001ல. அதுக்கு முன்னாடி ஷாங்காய் 5ன்னு ஒரு அமைப்பு இருந்தது. அது 1996ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ரிம் அசோசியேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரிம் அசோசியேஷன் பற்றி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட கரெக்ட் தப்பு அப்படின்னு நம்மகிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இந்தியன் ரிம் அசோசியேஷன் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் IORA யோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான். நிறைய கவர்மெண்ட் சேர்ந்து இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1997ல் மொத்தம் வந்து 23 மெம்பர் இருந்தாங்க. டைரக்ட் மெம்பர்ஸ் அண்ட் டயலாக் பார்ட்னர்ஸ் வந்து ஒரு 12 டயலாக் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நேம்ல இருக்கிற மாதிரி இந்தியன் ஓஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து என்னன்னா இப்போ திடீர்னு ஒரு டிசாஸ்டர் வருது, ஓஷனில் ஏதோ ஒரு மாறுபாடு இருக்குது, இல்லை ஒரு மேரிடைம் செக்யூரிட்டி ட்ரேடுக்காக அந்த மாதிரிலாம் இந்தியன் ஓஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே வந்து இவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மொரீஷியஸில் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி ஜென்ரலாக எக்கனாமிக் கோஆப்ரேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் க்ரோத் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி ஸோ மெம்பர்ஸ் வந்து 23 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டயலாக் பார்ட்னர்ஸ் வந்து 12 டயலாக் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போது இவங்களோட ப்ரியாரிட்டி ஏரியாஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மேரிடைம் சேஃப்டி, ட்ரேடு, இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி டூரிசம் என்ஹான்ஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து மெயினாக இவங்களோட மெயின் அஜெண்டா வந்து இதெல்லாம் தான். ஸோ அதே மாதிரி இவங்களோட கிராஸ் கட்டிங் இஷ்யூஸ்ன்னு பார்க்குறப்போ த ப்ளூ எக்கனாமி அண்ட் உமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இதுவுமே வந்து இவங்களோட அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோலாக பார்க்கப்படுது. ஸோ அடுத்து இவங்களோட கவர்னன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ கவுன்சில் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பாடி இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து ஒரு முக்கியமான பாடி, அபெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு முக்கியமான பாடி. ஸோ அவங்க வந்து மீட்டிங் வந்து ஆனுவலாக வருஷம் வந்து இந்த மீட்டிங் போட்டு இது ரிலேட்டடாக எதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதிலே அடுத்து இருக்கிற ஒரு பாடி யார் அப்படின்னா வந்து கமிட்டி ஆஃப் சீனியர் அஃபிஷியல்ஸ், CSO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தாட்டி மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அஜெண்டாவை கைட் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து அதே மாதிரி இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் அண்ட் போஸ்ட் சேர்பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதாவது இந்த சேர்பர்சன்றது இவங்க சேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து அந்த மீட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், எபினே மொரீஷியஸில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ 2025ல் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்தியா தான் வந்து இந்த 2 வருஷம் அவங்க சேராக இருப்பாங்க. ஸோ 2025 to 2027 வரைக்கும் இந்தியா தான் அதை டேக் ஓவர் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஐஓரா வந்து இந்தியா என்ன சொல்லுதோ, இந்தியா என்ன பேஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வருதோ அதெல்லாம் வந்து இந்த IORA ஆர்கனைசேஷன் வந்து கடைப்பிடிப்பாங்க. ஸோ 2025லேருந்து 2027 வரைக்கும் இந்தியா தான் இதோடைய சேர் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது சேர் இன் த சென்ஸ் அதை எடுத்து நடத்துறது அதோடைய அந்த 2 வருஷம் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இந்தியா தான் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம். இதில் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம மொத்தம் 2 கவர்னன்ஸ் பார்த்தோம். ஒன்று கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் COM, இன்னொன்று CSO கமிட்டி ஆஃப் சீனியர் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த COM வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். CSO வந்து வருஷத்துக்கு 2 தாட்டி மீட் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் அப்போ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இட் இஸ் த ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் த ஆர்கனைசேஷன். அது உண்மையா அப்படின்னு பார்த்தா உண்மைதான். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம், த கவுன்சில் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்ன்னு பார்த்தோம். பட் செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. அப்போ எது மட்டும் கரெக்டு? ஃபஸ்ட்டு 1 தான் கரெக்ட். ஸோ ஒன்லி 1 இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்து
த ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாடி இது வந்து யாரோட இருக்குன்றத கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து இந்த ராட் அப்படின்ற ஒரு பாடியோட இருப்பாங்கன்றத பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே ஃபுல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ த ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து சார்க் பற்றி வந்திருக்கோம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் அ மெம்பர் ஆஃப் சார்க் 2025க்கு அப்புறம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்க் பற்றி கொஷின் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சார்க் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சார்க்கோட கண்டென்ட்னு நம்ம பார்க்குறப்போ வந்து சவுத் ஏஷியனல் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்பரேஷன் அப்படின்றதான் சார்க்கோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து தட்காவில் வந்து நம்மளுக்கு தட்கா பங்களாதேஷில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1985ல். பட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா காட்மாண்டு நேபாளில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய வந்து சவுத் ஏஷியன் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணி தான் அதோட ஃபர்ஸ்ட் சமிட் வந்து ரெடி பண்ணாங்க. ஒரிஜினலாக பார்க்குறப்ப மொதல் 7 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் வந்து அடுத்து தான் ஃபர்தராக வந்து எல்லோரும் வந்து நமக்கு ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஒரிஜினலி இருக்கிறது ஒரு 7 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 8 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த 8th மெம்பராக தான் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஆப்கானிஸ்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க 2025ல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுடைய பேசிக் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபுல்லாமே வந்து எக்கனாமிக்கலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி நம்ம ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாத்திமா தயானா சாஹித் அப்படின்றவங்க வந்து ஃபீமேல் செக்ரட்டரி ஜெனரல் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் செக்ரட்டரி ஜெனரல் ஆனாங்க சார்க்கில். ஸோ ஹூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் செக்ரட்டரி ஜெனரல்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் சார்க்குன்னு கேட்டாங்கன்னா ஃபாத்திமா தியானா சேத் அவங்க தான் வந்து இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு சார்க் பற்றின கொஷின்ஸு. ஸோ அப்போ யார் ஜாயின் பண்ணா அப்படின்னா வந்து ஆப்கானிஸ்தான். ஓகே. ஸோ அடுத்து ரிம் அசோசியேஷன் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் பற்றி அடுத்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் யார் அடுத்து ஜாயின் பண்ணான்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் பங்களாதேஷ் வந்து அஸ் ஆஃப் 2025க்கு அப்புறம் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31, 2025க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா அண்ட் பங்களாதேஷுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் நாட் த ஃபவுண்டிங் மெம்பர். ஃபவுண்டிங் மெம்பர் யார் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ரஷ்யா, சைனா, தஜிகிஸ்தான் அவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அப்போ ஈராக் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் இல்லை. ஸோ ஈராக் வந்து கிடையாது. ஓகே. ஸோ அடுத்த கொஷின். ஸோ இது வந்து G20 கொஷின். ஸோ இந்த கொஷின் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். நம்ம G20க்கு வந்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுவோம். ஸோ மார்ச் 2024ல் G20 மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ ஜிடிபி வந்து குளோபல் ஜிடிபியில் எவ்வளோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 85%. ஸோ 85% ஆஃப் த குளோபல் ஜிடிபியில் வந்து ஃபுல்லாக G20 மெம்பர்ஸ் மட்டுமே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் அசோசியேட்டட் வித் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரிக்ஸில் தான் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் அது கீழே வருது. இது எப்படி யூஎன்ஓவுக்கு கீழே நம்ம 5 ஆர்கனைசேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி பிரிக்ஸுக்கு கீழே தான் யார் வரா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வராங்க. ஓகே. ஸோ அடுத்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எந்த வருஷம் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க 1966. ஸோ இப்போ ஏன்ஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஸோ ஏன்ஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 1966ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மணிலா ஃபிலிப்பைன்ஸில் வந்து இருக்குது. ஸோ தக்கீஷ் வாத்பெந்தே அப்படின்றதான் இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அதே மாதிரி வந்து இதில் மொத்தம் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 68 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து இதோட ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில். ஸோ இவங்களுமே வந்து ஜென்ரலாக வந்து நம்ம இது ஒரு ஏஷியாக்குன்னு இருக்கிறதுனால வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கறனால மொத்தமாக ஏஷியா வந்து வேறு அதர் ஏன்ஷியன் கண்ட்ரிஸை தாண்டி அதர் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளா தனிச்சு இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த ஏன்ஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஸோ 1966 ஃபிலிப்பைன்ஸ் மணிலாவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ 68 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியா இஸ் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் திஸ் ஏன்ஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே. ஸோ அடுத்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச். ஸோ அதுவுமே இது நம்ம பார்த்த கொஷின் தான் 1997ல் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏன்ஷியன் நேஷன் எஸ்டாப்ளிஷ் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பேங்காக். ஸோ இதுவுமே நம்ம பார்த்தோம் ASEAN அப்படின்னு பார்த்தோம். ஸோ த சவுத் ஈஸ்ட் ஏன்ஷியன் நேஷனுடைய விஷயங்கள் வந்து
இந்த அசோசியேஷன் வந்து எங்கே வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா பேங்காக்ல. ஓகே. பேங்காக் அண்டு தாய்லாந்து 2 இடத்துலயுமே இருக்கும். ஸோ, இங்க நமக்கு தாய்லாந்து ஆப்ஷன்ல இல்லாதனால நம்ம பேங்காக் மட்டும் சொல்லியிருக்கோம். 2 இடத்துல வந்து இத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஸ்டார்ட்டிங்ல. பேங்காக் அண்ட் தாய்லாந்து 2லயுமே. ஸோ, நமக்கு பேங்காக் மட்டும் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால பேங்காக் மட்டும் டிக் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ, அடுத்து இந்த இந்தியன் இன்கோஸ்பார் பத்தின அதில வந்து என்ன ஸ்டாண்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ, அந்த இன்கோஸ்பார் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் அ என்ன சொல்றது? இந்தியன் நேஷனல் கமிட்டி ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்றது தான். ஸோ, இஸ்ரோவுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்த இன்கோஸ்பார். ஸோ, இது 1962ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ, அப்ப அந்த என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் அப்படின்றது. ஸோ, 1962ல ஸ்டார்ட் பண்ணி 62லேருந்து 69 வரைக்கும் இந்த இன்கோஸ்பார்ன்ற அமைப்பு தான் இருந்துச்சு. 69ல தான் இஸ்ரோ வந்துச்சு. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ, இந்த என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதுவுமே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். டாக்டர் விக்ரம் ஏ சாராபாய். அவர் தான் வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. ஓகே. அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வாடா. ஸோ, வாடாவ பத்தி நம்ம பார்த்தோம். நாடா அண்ட் வாடா 2மே பார்த்தோம். ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வேர்ல்டு வைட்ல இருந்தா அது வேர்ல்டு ஆன்டி வாடா. இதே நேஷனல் லெவல்ல இருந்தா அது நாடா. ஸோ, அப்போ இந்த WADA வாடா வந்து நம்ம 1999ல உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அ ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட சேர்ந்து இத உருவாக்கியிருப்பாங்க. ஸோ, இப்போ நம்மட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தோம். மான்ட்ரியல், கனடா. ஸோ, அதான் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே. ஸோ, ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன்ல வந்து ஃபவுண்டிங் மெம்பர் யாரு அப்படின்னு நம்மட்ட கேட்டிருக்காங்க. ஸோ, ஷா அ யாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஜகஸ்தான். ஸோ, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஷாங்காய் கோஆப்பரேஷன் வந்து கஜகஸ்தான். ஓகே. அடுத்தது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லொக்கேட்டட் இன் ஹக். ஸோ, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கே வரும்னா, யுஎன்ஓ கீழ ஒரு 5 அமைப்பு பார்த்தோம் இல்லையா? அதில தான் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வரும். ஸோ, இதோடைய அ லொகேஷன் எங்க இருக்குன்னு தான் நம்மட்ட கேட்டிருக்காங்க. ஸோ, அது வந்து ஹேக் அப்படின்ற ஏரியால வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து யாரு அப்படின்னா, யுஎன்ஓ ஜெனரலாவே வந்து பீஸ்க்காகவே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ, அதில நம்ம செக்யூரிட்டி கவுன்சில் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பத்தி பார்ப்போம். ஸோ, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து முக்கியமா அவங்க ஒரு ஜுடிஷியல் பாடி. ஸோ, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு தீர்ப்பு சொல்றது, அதுக்கெல்லாம் தான் இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ, இந்த 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 இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸோ இல்ல அதோட அமைப்பு மட்டும் தான் நியூயார்க்ல இல்ல. மத்த எல்லாருமே நியூயார்க்ல தான் இருக்காங்க. ஸோ, அப்ப இவங்க மட்டும் தான் எங்க இருக்காங்கன்னா, ஹேகுல இருக்காங்க. ஸோ, இந்த ஹேக் எங்க இருக்குன்னா, நெதர்லாண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ, நியூயார்க்ல இல்லாத ஒரே ஒரு யுஎன்ஓ கீழ இருக்கிற அமைப்புன்னு பார்த்தா, அது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். ஸோ, அதனால தான் இது தனியா ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ, அடுத்து இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஈஸ்ட் ஏசியா சமிட் வாஸ் இனிஷியேட்டட் ஃபர்ஸ்ட்டு எப்ப இனிஷியேட் ஆச்சுன்னா 2005ல. அதுக்கப்புறம் தான் நெறைய ஆர்கனைசேஷன் வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ, அடுத்தது செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் ஹவ் மெனி மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் பெர்மனன்ட் அண்ட் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஸோ, இதுவுமே நம்ம பார்த்தோம். ஸோ, 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பார்த்தோம். அந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸுமே வந்து எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் செலக்ட் ஆவாங்க அப்படின்றத பார்த்தோம். அப்போ மொத்தமா பெர்மனன்ட் அண்ட் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் சேர்த்தா மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 15 மெம்பர்ஸ். ஸோ, ஹவ் மெனி மெம்பர்ஸ்ன்னு பார்க்குறப்ப 15 மெம்பர்ஸ். அடுத்தது ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க். ஸோ, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங்ல இருக்கு. ஸோ, இதெல்லாம் ரொம்ப நமக்கு ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. தி செக்ரட்டரியேட் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் வாஸ் செட் அப் இன் அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, இது வந்து எந்த வருஷம் நமக்கு வந்து இதோடைய செக்ரட்டரியேட்ன்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஆ மோஸ்ட்லி ஹெட் குவார்ட்டர்ஸ தான் மீன் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி செக்ரட்டரியேட்ன்றது சில இடத்துல வேர்ட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, 1976ல தான் தி செக்ரட்டரியேட் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் வந்து செட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ, 1976ல. ஓகே. ஸோ, வென் வாஸ் பிம்ஸ்டெக் எஸ்டாப்ளிஷ் இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ, 1997ல தான் பிம்ஸ்டெக் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே. ஸோ, அடுத்த கொஸ்டின் வேர் வாஸ் த அமெரிக்காஸ் ரீஜனல் ஆஃபீஸ் ஆஃப் த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அனௌன்ஸ்டு டு பி எஸ்டாப்ளிஷ்டு டியூரிங் த பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் 2018. ஸோ, இது நம்ம பார்த்தோம். இது ரிலேட்டட் அந்த பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் 2018ல என்ன நடந்துச்சுன்ற கொஸ்டின் முன்னாடியே பார்த்தோம். ஸோ, அப்போ வந்து அமெரிக்காலேயே ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் போடணுன்றத சொன்னாங்க. ரீஜனல் ஆஃபீஸ் ஆஃப் யாரு? NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ, எந்த இடத்துல அப்படின்னா வந்து பியூனஸ் ஏரிஸ் சவ் பாலோன்ற ஏரியால தான் வந்து NDB பேங்க்குடைய ரீஜனல் ஆஃபீஸ் ஒண்ணு அமெரிக்கால போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ, எப்போ அப்படின்னா வந்து பிரிக்ஸோடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் 2018ல. சவ் பாலோ இஸ் த ஆன்சர்.
ஸோ அடுத்த கொஸ்டின் த அக்ரிமெண்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் இன் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி வாஸ் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ இதுவுமே ரொம்ப நிறையா தாட்டி ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து எந்த வருஷம் அப்படின்னா வந்து 2016. ஸோ 2016ல் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஃபார் த பீஸ்ஃபுல் யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இது வந்து எந்த வருஷம் அப்படின்னா வந்து 2016ல். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலாக இயர் மட்டும் ஆன்சர் வந்திருக்கிற கொஸ்டின்லாம் நமக்கு ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் தான். பிம்ஸ்டெக் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஏஷியன் இதுவுமே நம்ம பார்த்தோம். ஸோ செட்டப் இன் 1976 அண்ட் ஆல்சோ இந்த ஏன்ஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் பற்றி நம்ம பார்த்தோம். செக்யூரிட்டி கவுன்சில், ஸோ ஈஸ்ட் ஏஷியா ப்ராசஸ் இந்த இயர் மட்டும் வர கொஸ்டின்ஸ் அகெயின் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கலாம். ஸோ த ஈஸ்ட் ஏஷியா சமிட் ப்ராசஸ் வாஸ் இனிஷியேட்டட் இன் 2005. ஓகே. ஸோ த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ மித்த எல்லாத்துக்குமே நம்ம அந்த கொஷினோட கான்செப்ட்டுமே நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இன்கோஸ்பார் பற்றி பார்த்தோம், இதுவும் பார்த்தோம், ஏஷியன் பார்த்தோம், IORA அதுவும் பார்த்தோம், ஏன்ஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம இது ஃபுல்லாகவே வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே இப்போ பார்க்குறப்போ ஓவரால் நம்ம எல்லா ஆர்கனைசேஷனுமே கவர் பண்ணிட்டோமான்னு கேட்டால் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். இம்பார்ட்டன்ட்டு நம்ம பார்க்குறப்போ பிரிக்ஸ், ஸ்குவாடு அண்டு சார்க் இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறப்போ அந்த நாடா அண்ட் வாடா அது 2மே வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கப்புறம் இப்போது இந்த பிம்ஸ்டெக் கொஷின்ஸ் வந்து ரீசெண்டாக நிறையா கேட்குறாங்க. ஸோ அந்த பிம்ஸ்டெக் பற்றி நம்ம பார்த்திக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது எல்லாமே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். ஸோ இதோட இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக இருக்கிற நமக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.